ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்பா டேய் சாந்தி முத்தத்துக்கான எல்லாரும் ஏற்பாடு பண்ணியாச்சா என்ன? சமந்தி சின்ன பையன்கிட்ட போய் பொறுப்பான பிள்ளைங்க எல்லாத்தையும் கத்துக்கணும் சமந்தி. இதுல என்ன இருக்குது? இருந்தாலும் மாப்பிள்ள ரூமா டெக்கரேஷன் பண்ணதுக்கு ஆட்கள் வர சொல்லியிருந்தேன். வந்துட்டாங்களா என்ன? கால் பண்ணேன்ப்பா, வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. சம்மந்தி வீட்டுல நல்ல நேரம் பார்த்து வச்சிருக்காங்களாம். அந்த நேரத்துல தான் உள்ள அனுப்பணும். அதுக்கு முன்னாடி டெக்கரேஷன் வேலை எல்லாம் முடிஞ்சிருக்கணும். புரியுதா? நான் இப்பவுமே போனை போட்டு வர சொல்றேன்ப்பா. ஐயோ மாப்பிள்ள கிட்ட போய் இதுல என்ன இருக்கு சமந்தி? மாமியார் நம்மள ரொம்ப சின்ன பையன் நினைக்கிறேன். இதை நம்மளே பாத்துக்கிட்டோமா சமந்தி? இதுக்கெல்லாம் போட்டு வேலைக்கு ஆள் வைக்கணுமா? கொஞ்சம் ரோஸ் பூ இருந்தா நம்மளே அலங்காரம் பண்ணிடலாம். எல்லா நாளுமே இதெல்லாம் பண்ணுதா? வாழ்க்கையில முக்கியமான நாளே. இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது சமந்தி. அம்மா பொண்ணு மாப்பிளையும் அந்த வீட்டுல தான் இருக்காங்க மாமா. இன்னும் கூட்டிட்டு வரல. கூப்பிட யாரு போயிருக்கா? அண்ணன் போயிருக்கான். இப்ப கூட்டு வந்துருவான். சரிங்க மாப்பிள்ள. கிங்ஸ் ரூம் டெக்கரேஷன் பண்ணதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. நான் இப்பதான் போன் பண்ண நினைச்சேன். வந்துட்டாங்களா? ஆமா மேல தானே ரூமு. ஆமாண்ணே. சரி நீ போய் அது என்ன ஏதுன்னு பாத்துரு. சரிங்கண்ணே. அவன் கவினையும் வர சொன்னேன். அதுக்கு முன்னாடி இவங்க ஏதோ பார்த்து வச்சிருக்காங்களே நல்ல நேரம். அப்புறம் என்னமோ சொன்னாங்களே அத்த வாஸ்து மாப்பிள்ள. அதெல்லாம் சரியா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்துரு. சரிங்கண்ணே. கவின் அம்மா அவன் டேவிட் எங்க? அவனை கொஞ்சம் வேலை எல்லாம் பார்த்துட்டு தான் நினைக்க. அந்த ரூம்ல நின்றுட்டு இருந்தான். அவன் ராவிசனே வர சொல்லியிருந்தேன். அதையும் கொஞ்சம் பாத்துரு. சரிங்கண்ணே. ஆமா நம்ம வீட்டு குமரிகள் எங்க போனாலுவ? ஒருத்தையும் காணோம். நம்ம அலக்கானோம். ஒருவேளை தங்கச்சிக்கு முதல்ல இருந்து இவ வைக்கப்பட்டீங்க ஒளிஞ்சுக்கிட்டாளா? இன்னைக்கு யாரும் நம்மள கவனிக்க மாட்டாங்க. பாத்திர வேண்டியதான். ஆமா இந்த வாள் எங்க போச்சுன்னு தெரியல. நானும் மதியத்துல இருந்து பேசவே இல்ல. ஆளும் கண்ணிலே படல. எங்கேயாவது வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காளா என்ன? இரு எங்கேயாவது சுத்திக்கிட்டே இரு. நான் கண்டுக்க போறது இல்ல. டேய் அதை விட்டு பாத்துட்டு வா. சரிங்கண்ணா. இவங்க எங்க போனாலுவ? மதியத்துல ஆள காணுமே. மதியானத்துல இருந்து ஆள காணுமா? அம்மா முடியலம்மா, என்னால முடியல. பாட்டிய செல்லுவண்டே இரு சீக்கிரமா தாலி கட்டி போடுறேன். பெருச்சாலி மாதிரி ஒரு இடத்துல கிடக்க மாட்டேங்கிறா. உன்னை ஒரே இடத்துல போடணும்னா ஒரே வழி. தாலியை கட்டி ரெண்டு கொடுத்துட்டோம்னா ஒரே இடத்துல கிடப்பான். ரூம் டெக்கரேஷன் பண்ணதுல ரெண்டாவது இருக்கட்டும். முதல்ல இந்த பெருச்சாலியை கண்டுபிடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஒன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்க. சரிண்ணா போறேன். ஆஹா நம்மால எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை நமக்காக வேற எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு இருக்காளோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்மளா பின்னாடி போனதானே உண்டு. இன்னைக்கு நான் இப்படிதான் இருப்பேன்னு தெரியும். அதனால ஓடி ஒளிஞ்சிருப்பான். எங்க போனானே தெரியலையே. யாருக்கிட்டயாவது கேட்கலான்னு பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. இங்க வேற ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு ரூம் ரெடி பண்ணுங்க அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நம்மளை வெறுப்பேத்தியாச்சு. என்ன பண்ண யாருக்கிட்ட கேட்க? அநேகமா இவ இசை கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கணும். அதான் அந்த பெருச்சாலி பார்த்த பார்வை இந்த சுண்டலின் சேர்த்து காணாம போயிட்டு ஊரே கிங்ஸ்ல பார்த்து பயப்படுது. ஏன் அவன் ஒரு மொழி முடிச்சாலே அவன் துண்ட காணும் துணியை காணும்னு ஓடுவான். ஆனா இந்த இசை பெருச்சாலி அவனுக்கே தண்ணி காட்டுது. அப்பா அப்பா முடியல. கவின் கவின் ஒண்ணு இல்ல. கீழே குப்பை மாதிரி இருக்கு போலாமா? ரூம் டெக்கரேஷன் பண்ண ஆளுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ வேற ஏன் கடுப்பேத்துற? சரி சரி அடுத்து உனக்கு தானே. அப்படியே அந்த தாவிது எனக்கு பொண்ணை கூட்டுத்தான் மாதிரி சொல்லி பாப்பாரு. அதெல்லாம் கிங்ஸி மனசு வச்சா நடக்கும். சரி கீழே கூப்பிட்டு இருக்காங்க போமா. வேற வழி. அதெல்லாம் பார்த்தா என் நிலைமை. ஆனா உங்க நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஆமா உன் நிலைமை இப்படி இருக்குன்னா கிங்ஸின் நிலைமை. கிங்ஸை பத்தி தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற? அவன் நினைச்சா முடிச்சிருவானே. அவன் வில்லாதி வில்ல ராஜாதி ராஜா. கீழே போலாமா? போனும். போனாதானே டெக்கரேஷன் பண்ண முடியும். வெளியில இருக்க கொண்டு போட்டுருவேன். எங்கடா போயிருந்தீங்க? வேலை இப்படி கிடக்கு. எங்க போயிருந்தா? இல்ல மேலதான் நின்றுட்டு இருந்தேன். அதே ஏதோ ரூம் ரெடி பண்ணதுக்கு ஆட்கள் வந்திருக்காங்களா போய் பாருங்க. இவன் எனக்கு மேல வேதனையில இருப்பான்னு நினைக்க. ரூம் டெக்கரேஷன் பண்ணதுக்கு ஆட்கள் வந்திருக்கான். என்னன்னு பாப்பியா? அத கொஞ்சம் பாத்துரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வாங்க ரொம்ப கடுப்பேத்துறாங்க பத்தியா? ரூம் பண்ணதுக்கு ஆள் வந்துட்டாங்க பாரு. வந்துட்டாங்களா சின்ன தம்பி?
என்னத்த? அவளுக்கு கொஞ்சம் ரூம் கொஞ்சம் காட்டிருங்களே. ஆ சரி. இவள எங்க போனாலுவே மதியத்துல ஆள காணுமே. சமந்தி இதே இருங்க, இந்த பெல் ஒன்னையும் காணும் பாத்துக்கங்க. என் மொபைல வேற ரெடி பண்ணிட்டாவளா என்னன்னு தெரியல, அதை போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க சமந்தி. பொண்ணு அலங்காரம் பண்ணதுக்கு பியூட்டி பார்லர்ல இருந்து ஆள் வந்திருக்கு, அவங்களே பாத்துக்கிட்டு வாங்க. நீங்க ஒன்னும் அலங்காரம் பண்ண வேண்டாம், நீங்க அவ இசையேந்து ரேச்சல மட்டும் பாத்துட்டு வாங்க. எல்லாத்துக்கும் ஆளு தானா? ஆமா சம்மந்தி, நம்ம எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். சரிங்க சம்மந்தி, நான் போய் பார்த்துட்டு வரேன். இசைக்கு ஒரு கால் கட்டு போடணும், போட்டாதான் முடியும். சுண்டைக்கா மாதிரி இருந்துகிட்டு பயவும் இல்ல, காணாம போறதும் நாம கண்டுபிடிக்கிறதும் இதே பொழப்பா போச்சுது. சீக்கிரம் இந்த ரூம் விட்டு வெளியில போவண்டி. நாம தான் இததான் பண்ணனு தெரிஞ்சா வெளியில தெரிஞ்சா வெக்க கேடு. இவ ஒருத்தி எட்டி, நம்ம என்ன அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கோம் பாத்தியா? நான் தான் கஷ்டப்பட்டு பண்ணினேன், இந்த ஐடியாவே என் ஐடியா தான். இங்க பாரு, அந்த ஹார்ட் மாதிரிலாம் போட்டது என் ஐடியா. நான் தான் இப்படிலாம் யோசிச்சேன். சப்பா எட்டி, இதெல்லாம் பண்ற வயசு நமக்கு கிடையாது. இதெல்லாம் நாம பண்ணணும்னு தெரிஞ்சா நம்மள எல்லாரும் என்னட்டி நினைப்பாவ? என்ன நினைப்பாவ? சினிமாலலாம் இப்ப எல்லாம் தான் பண்ணுதாவல. அதானே எட்டி, இந்த சீரியல் செட்லாம் நான் தான் மட்டி பண்ணேன். இந்த விளக்கு, இந்த விளக்கெல்லாம் நான் தான் பிடிச்சேன். சப்பா முடியலையம்மா. எட்டி, தெரிஞ்சு பேசியா தெரியாம பேசியாட்டி? ஏன் அம்மா இவ்வளவு சீரியல் பல்பாது விக்கறல, இவ்வளவு வெளிச்சமாத வேணும். அடியே இடி பேச வயசட்டு உனக்குது. அவ தங்கச்சி கழுத்து சேம ஊராட்டி தங்கச்சி கழுத்து கால் செய்ய முடியும்? அவ சரியா பண்ணிருக்கா. இங்க பாரு, அந்த லைட்லாம் பிடிச்சது நான்தான். அடி கூமுட்டைகளா, இதெல்லாம் நம்ம பண்ண கூடாது டி. எந்திரிச்சு வெளியில வாங்க. அதெல்லாம் இல்ல, என் தங்கச்சி எங்க அக்கா தான் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பியூட்டிஷன்காரங்க கூட சேர்ந்து எங்க அக்கா தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க அவ ஹெல்ப் பண்ணா, இத நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன தவினே இந்த பிள்ளைங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இரு, எனக்கும் லேசா தலை சுத்துது. இரு பாப்போம். இங்க பாரு, அந்த சாக்லேட் எல்லாம் பிடிச்சது நான்தான். எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கேன் பாத்தியா? உன்னை எட்டுக்கிட்டு மீதிச்சேன்னு வச்சுக்க. அந்த விளக்கு நீதான் பிடிச்சியா? அம்மா முடியலையே. அந்த மஞ்சள் கலர் லைட்டா நான் தான் பிடிச்சேன். எவ்வளவு அழகா பிடிச்சேன் பாத்தியாட்டி? அது மட்டும் இல்ல, டா இது இதயமா இருக்குதே, இந்த இதய ஹார்ட் எல்லாம் போட்டதே நான் தான். என் ஐடியா தான். இந்த கட்டில் அலங்காரம்லாம் என் ஐடியா. டேவிட், பில்ல ஒரு பெரம் வச்சிருப்பேன், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. அடியே வெக்கம் கட்டலடா. அம்மா உங்க கூட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டு விழிக்கனே. இடி வாங்கிட்டு வெளியில ஓடிடுவா. நான் எங்க அம்மாட்ட காட்டி தரேன். எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படா தெரியுமா? அத்தடி என் பிள்ளையே இவ்வளவு டெக்கரேஷன் பண்ணனா அப்படின்னு. அம்மா டேய், இதுக்கு மேல என்னால நிக்க முடியாதா? எங்க அம்மா என்ன சந்தோஷப்படுவாவ? அத்தி என் பிள்ளை என்ன அழகா யோசிச்சிருக்கானே. சிரிக்காத. இந்த பிள்ளைங்களை யார் இந்த வேலை செய்ய சொன்னா? என்னால முடியலப்பா. அம்மா என்னடா இப்படி கண்டு சிரிச்சு நடக்க? என்ன? ஒண்ணு இல்லண்ணே, ஒண்ணு இல்லண்ணே. நீ சிரிச்சுதான் அங்க வரைக்கும் கட்டுது. ஒண்ணு இல்லைங்க. ஐயோ வசமா சிக்கிட்டேனே. ஒண்ணு இல்லண்ணே, அது வந்து சும்மா ஜோக் பண்ணி சிரிச்சா. நீ ஜோக் பண்ணி சிரிக்கிறான் கிடையாது, ஏன்டா அப்படி சிரிச்சா? இங்க பார், அந்த சாக்லேட்டை நான் தான் பிடிப்பேன் சொல்லிட்டேன். அந்த yellow கலர் லைட்டை நான் தான் பிடிப்பேன். எட்டி அந்த பலூன் நான் போட்டது நான் தான். ஐயோ என்ன அசிங்கப்படுத்துறதுக்குன்னே பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். அது பெருச்சாலி உன்னை வீடு ஃபுல்லா தேடினா. ஆமா, இவ இதுக்கு இந்த வேலைலாம் பாக்கா. ஐயோ சாமனே சிரிக்கான் கடந்து. சாமன் என்னடா, யார் வேணாலும் சிரிப்பாங்கடா. அந்த ஹார்ட் மாதிரிலாம் டிசைனிங் பண்ணது நானாக்கும். என் ஐடியா. எங்க அம்மா கிட்ட அவ்வளவு சந்தோஷப்படாவ தெரியுமா? அடியே சுண்டலி, அம்மா என்ன அடிக்கானே. ஐயோ எனக்கு கேவலப்படுத்திட்டு இருக்கானே. டேய் இல்ல பாத்துக்கிறேங்கடா. உங்க ரெண்டு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஐ எம் வெரி சாரி. கடுப்பை தம்ம ஓடி சொல்லிட்டேன். பெருச்சாலிய காணும்னு தேடினேன்,
சுண்டலியும் அங்கதான் இருக்கு. எட்டி அந்த மஞ்சள் கலர் பழுப்பு தான் மட்டும் நல்லா எரியணும். இல்லட்டி அந்த சிவப்பு கலர் லைட் தான் நல்லா எரியணும். அப்பதான் நல்லா இருக்கும். எட்டி நான் என்ன அழகா டிசைன் பண்ணிருக்கேன் பாத்தியா? இதெல்லாம் ஏன் ஐடியா தான். இதுல பாதி டெக்கரேஷன் எனக்கு வருது. இந்த பூ ஐடியா எல்லாம் கொடுத்தது நான் தான். அப்பதான் ஃபர்ஸ்ட் நைட் எடுக்கும்போது மனத்து கிடக்கும். ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சதே நான் தான். அப்பதான் கமக்கமனே மனத்து கிடக்கும். இந்த ஐடியா ஏன் ஐடியா தான். செத்தியட்டி அத்தி இதுக்கு மேல நான் இங்க நின்று அசிங்கம். இவளுக்கு பொறாமட்டி. ஆமா நம்ம ரெண்டு பேரும் அழகா யோசித்து பண்ணிருக்கோம்ல. எட்டி இதெல்லாம் ஏன் ஐடியா எவ்வளவு அழகா பண்ணிருக்கேன் பாத்தியா? ஆமாட்டி நாம ஏண்டி பேசாம இந்த கேட்டரிங் ஒர்க் எடுக்க கூடாது. ஏற்கனவே பிசினஸ் மேன் தான் படிச்சிட்டு இருக்கோம். இது நல்ல ஐடியாவா இருக்க. இங்க பாரு இந்த ரூம் பார்த்து ஒரு தங்கச்சி அசந்து போறா. ஆமாமா அவளுக்கு தெரியும் இந்த வேலையை நான் தான் பாப்பேன்னு. அப்ப நான் இல்லையா? இல்லட்டி ஒரு வாட்டி இப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது பாத்துக்க. என்ன யோசனை? ஏன் முதல் இரவுக்கு தான் இந்த மாதிரி டெக்கரேஷன் வச்சு படுக்கணுமா என்ன? நம்ம ரூமுக்கு பண்ண என்னன்னு நான் மெனக்கிட்டு என் ரூமை இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து சொன்னேன் பாத்துக்க. என்ன அழகா டெக்கரேஷன் பண்ணிருந்தேன் தெரியுமா? எங்க மெத்தையில ஊர்லமட்ட பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து மெத்த மேல போட்டு இதே மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருந்தேன். சரி எங்க அம்மா என்ன நினைச்சாவளோ தெரியல. 2 நாள் என்ன கண்ணிலே காண விடலையே. பாக்கு நேரமெல்லாம் என்ன அடிச்சவ தெரியுமா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு அன்னைக்கு எங்க அம்மா அப்படி அடிச்சாவ? ஏன் மதராத்திரி கொண்டாடுறதே அந்த ரூம்ல தூங்கணுமா என்ன? நம்ம மாதிரி இப்படி தூங்க கூடாதா என்ன? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தேன். உன் தங்கச்சி தான் போட்டு கொடுத்திருப்பா. அவதான் அறிவு இல்லாம பேசுறான்னா இவனும் கூட சேர்ந்துக்கிட்டு எப்படி பேசுதா பாரு. ஆமாமா அந்த பயவுல தான் கட்டில் கட்டிச்சு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் படிச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் தானே டெக்கரேஷன் பண்ணிருந்தேன். ஓ அத போட்டு கொடுத்துட்டாலோ? அப்படித்தான் இருக்கும். எனக்கு தூக்கமா வருதே. அது வேற ஒண்ணுட்டி. நம்ம ரூம சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். செண்டெல்லாம் அடிச்சு வச்சிருக்கோம் பாத்தியா? அத கபக்கபன்னு மனத்து கிடக்கா. அதான் சொக்கிக்கிட்டு வருதுட்டி. அட எடுப்பட்டலோலா பாத்தியாட்டி எங்க அம்மையே சாக்காய் நிக்காவ. அசந்து போய் நிக்காவ. ரேச்சலி கொஞ்சம் வெளியில வாங்கம்மா. எட்டி நீனு வெளியில வா. அம்மா இந்த ரூம் டெக்கரேஷன்ல நாதாமா எப்படிமா இருக்குது? முடியலையம்மா நீ கொஞ்சம் வெளியில வாயே. ஐயோ கிங்ஸி மாப்பிள்ள வேற நிக்காவல. என்ன நினைப்பா சின்ன தம்பி வேற நிக்காவ. சப்பா இவளை பிள்ளையா பெத்ததுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம். முடியல அம்மா நெஞ்சலாம் வலிக்குதம்மா. ஏட்டி பாடுபடுத்தாம வெளியில வாட்டி கேவலப்படுத்தாதட்டி வாட்டி. ஏமா ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. ஏமா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருட்டி. ஆத்தி எந்திச்சு வாட்டி. கொஞ்சம் எந்திய. ஆத்தி வேண்டாம். நீயா எந்திச்சுதானே நல்லது. ஏண்டி இது ஏன்? என்ன பண்ண? அடியே இதான் காட்டி பண்ணுவ. ஏன் பண்ணனே? பண்ணன என்னவா? நீ கல்யாணம் முடியாத பொண்ணு இத போய் பண்ணிக்கிட்டே. ஏன் எதுக்கு என்ன இருக்கா? அடியே இதுல வேற நான் விளக்க பிடிப்பேன் வேற. அம்மா முடியல. ஒண்ணு வாழ சுண்டலி. நீங்க மொட்டை மொட்டையா கேட்டா அது அப்படித்தான் இருக்கும். விளக்கு பிடிக்கிறீங்கதே அந்த சிமிலி மாதிரி இருக்கா? அதெல்லாம் நான் தான் பிடிச்சி எல்லா பக்கமும் மாட்டினேன். அதை நான் சாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இசை ரெட் கலர்லாம் கட்டிட்டு இருந்தா அதனால அவ அதை சாட்ட சொன்னா. நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா சாட்டா பேசணும் எங்களுக்குள்ள புரியும். நீங்க அரைங்குறையமா கேட்டுட்டு தப்பா நினைச்சதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இனிமே இதெல்லாம் பார்க்காதம்மா. அப்புறம் ஒண்ணு வேண்டாம். அடுத்து அப்ப பார்க்கலாம். எல்லாமே ரெடியா தான் இருக்கு. அதுக்கு மல்லியப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி. முட்டைக்கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேட்குதடி. மல்லியப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி. முட்டைக்கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேட்குதடி.
பெரிய ஆளாயிட்டு நீ ரூம் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்க. ஆமா மாமா, ஆமாமா, சாரிமா, சாரிமா, அடிக்காத மாமா, யப்பா, என்ன அடி? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் நீங்க அம்மா இந்த அடி அடிக்காத? இதுக்குத்தான் யாருக்குமே உதவி பண்ண கூடாதுங்க. கேட்காமலே உதவி பண்ணமல்ல, எனக்கு தேவைதான். இனிமேல் என்கிட்ட எந்த உதவியாவது கேளுங்க, அதுக்கப்புறம் தான் இருக்குது. கல்லஞ்சக்கார, எங்க அம்மா அவ்வளோ அடிச்சவள வந்து காப்பாத்துறவளான்னு பாரு. இன்னும் கோபம் போவலையோ? நான் பண்ணது அப்படிதானே? அத்தி பயவுல பயங்கர கோத்துல தான் இருக்குது. இதே முன்னாடி இதே தனிமை கிடைச்சதுன்னா உண்டுலன்னு ஆக்கியிருக்கோம். என் மேலேயும் தப்பு ஏகப்பட்டது இருக்குது. சரி, நாமளே வழிய போவோம். திரும்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க திரும்பலனா நான் விட்டுவேனாக்கோ. டேய் மீசக்காரா, டேய் முரட்டு பயல, ராஜா பகதூர் சிங், என்ன பண்ணாலும் திரும்ப மாட்டேங்கிறாங்க. நான் வேணா கோபப்படுவாங்க. தெரியாம விழுந்துட்டேன். ஐயோ, தாங்கி பிடிக்கலல்ல, விழுந்துற பார்த்தல்ல. நல்ல நேரம் விழுற மாதிரி வந்தேன்னா நல்ல நேரம். என்ன ஒரு ரியாக்ஷனையும் காணோம். தேங்க்ஸ். நல்ல நேரம் நீங்க நின்னீங்க, இல்லைன்னா நான் கீழே விழுந்திருப்பேன். நிஜமாவே கோதனால இது சொன்ன மாதிரியே கோத்துல இருக்காங்க. ஆமாமா, இவங்க கோபத்தை நான் தாங்கிக்கிட மாட்டேன்னு அழுகையா வருது. அழக்கூடாது. இங்க பாருங்க, நான் அழுதேன். உங்களுக்கு பிடிக்காதுல்ல, நான் அழுத நீங்க தாங்கிக்கிட மாட்டீங்கல்ல. இங்க பாருங்க, நான் ரொம்ப அழுதேன். என்ன போறாங்க? ஐயோ, தெரியாம வெளில பார்த்துட்டேன். நல்ல நேரம் நீங்க நின்னீங்க. முரட்டு பைய பாக்குறேன்னு தவிர கொஞ்சம் மாட்டேங்கிறான். முரட்டு பைய மத்த நேரம் தூரத்துல நின்னா கூட இழுத்து வலுக்கட்டாயமா. இப்போ நானே வந்து நிக்கிறேன். சாரி. என்ன நான் வர வர விலகி போறீங்க? அதான் சாரி கேட்டல்ல. போங்க போங்க, நானும் சேர மாட்டேன். போங்க, நானும் உங்ககிட்ட சேர மாட்டேன். நான் ஒன்னும் உங்ககிட்ட சேரலையே. நான் உங்ககிட்ட ஒன்னும் நிக்கல, ஹால்ல தான் நிக்கிறேன். நான் யார்கிட்டயும் நிக்கல, ஹால்ல தான் நிக்கிறேன். எனக்கு அழுகையா வருது. எனக்கு அழுகையா வருதுன்னு சொல்றேன்ல. ஒரு நான் அழுதுருவேன். நான் ஒன்னும் உங்ககிட்ட நிக்கல, நான் சும்மா தான் வந்து நிக்க. போங்க, நீங்க என்னோட தூரமா போக மாட்டீங்கன்னு தெரியும். இவன் பக்கத்து ரூம்ல தான் நிப்பீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன விட்டுட்டு போக தெரியாது, போகவும் முடியாது, போய்கிட்டவும் மாட்டீங்க, எனக்கு தெரியும். நான் பேசின பேச்சு அப்படி. அதான் நீங்க உடஞ்சு போயிட்டீங்க. என் மேலேயும் தப்பு இருக்குல்ல. அன்னைக்கு மட்டும் உங்க இடத்துல வேற யாராவது இருந்தா என்ன பல்லான்னு அரைஞ்சிருப்பாங்க. உங்களுக்கு தான் என்ன தொட முடியாத, அதான் கோவத்துல இருக்கீங்க. பாவம், தாங்க முடியாம இருக்கீங்க. நான் நிச்சயமா உங்க கோவத்தை மாத்திடுவேன், என்னால முடியும். ஏன்னா உங்க மனசுல இருக்கிறது நானாச்சே. என்னை விட்டு எங்க போயிடுவீங்க? கிங்ஸி மாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். கிங்ஸி மாமா, ஐ லவ் யூ. கிங்ஸி மாமா. ஆனா மாமான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே.
என்ன சொல்ல சொன்னாங்க? ம், என்னங்க? வாங்க போங்க. ச்சே, பேசிட்டு பேசாம இருந்தா நல்லாவே இல்லையே. இப்படி அவங்கள பார்க்கறதுக்கு என்னால முடியலையே. என்ன பண்ண? நீங்க பக்கத்து ரூம்ல தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னங்க? என்னங்க?